நீங்கள் எந்த ஒரு ஸ்கில்லுமே மாஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் வே டு ஸ்டார்ட். அப்போ தான் உங்களால் அந்த ஸ்கில்லோட அட்வான்ஸ் டெக்னிக்ஸை கற்றுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் UX டிசைனில் இருக்கிற 16 பிரின்சிபல்ஸை நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எக்ஸாம்பிள்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்கவே முடியாத மாதிரி நான் UX டிசைன் பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் UX டிசைனில் இருக்கிற டெக்னிக்ஸ், டூல்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இன்டெப்த் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் UX பிரின்சிபல் கன்சிஸ்டன்சி. நீங்கள் யூஸ் பண்ணுற டிசைன் எலிமெண்ட்ஸ், லேஅவுட்ஸ், இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் த்ரூ அவுட் த ஸ்க்ரீன் கன்சிஸ்டண்ட்டாக வச்சுருக்கணும். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் டிசைன் பண்ணுற ஆப் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் யூசரால் ஒரு மென்டல் மாடல் க்ரியேட் பண்ணி எது எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இப்படி தான் யூசர்ஸ் இன்டர்ஃபேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. கன்சிஸ்டன்ட்டி நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணலான்னா, கலர்ஸ், டைப்போகிராஃபி, ஐகானோகிராஃபி அண்ட் டெர்மினாலஜிஸை கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ஸ்க்ரீன்ஸில் இன்ட்ராக்ஷன்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூகுள் சூட்ஸ், கூகுள் டாக்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எல்லா கூகுள் சூட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நேவிகேஷன்ஸ், ஐகான்ஸ், மெனூஸ், இன்டராக்ஷன்ஸ் அண்ட் லே அவுட்ஸ்லேருந்து எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் கன்சிஸ்டன்சி பிரின்சிபல். அடோப் CC கூட ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி இலஸ்ட்ரேஷன் அப்படி XD சீம்லெஸ்ஸாக ட்ரான்ஸ்லேஷன் ஆகும். அந்த கன்சிஸ்டன்சியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இவங்க. செகண்ட் பிரின்சிபல் சிம்பிளிசிட்டி. இன்டர்ஃபேஸை கிளியராக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அப்புறம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும். எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் இன்டர்ஃபேஸ் நம்ம அதை மினிமைஸ் பண்ணி யூசரோட காக்னிட்டிவ்லோட குறைக்கணும். இது எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா, இன்ட்யூட்டிவ் நேவிகேஷன், கான்சைஸ் கண்டென்ட் கொடுத்து அப்புறம் மினிமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனே இல்லாமல் யூசர் வந்து அந்த ப்ராடக்ட்டோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டிஸை யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் டிரைவில் இருக்கிற ஃபைல் ஸ்டோரேஜ் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னா, நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோல்டர்ஸ் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். அதே மாதிரி கூகுளோட சர்ச் என்ஜின் ஜஸ்ட் சர்ச் பண்ண அப்புறம் கொஞ்சம் பட்டன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் யூசரால் வந்து ஒரு கோர் ஃபங்க்ஷனான வெப் சர்ச்சில் ஃபோக்கஸாக இருக்க முடியும். தேர்ட், ஃபீட்பேக். இப்போ யூசர் ஏதாச்சும் இன்டர்ஃபேஸில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ் யூசரோட ஆக்ஷனுக்கு ஏற்ற ரியாக்ஷன் இல்லை ரெஸ்பான்ஸை ப்ராம்ப்டாக கொடுக்கணும். யூசருக்கு அவங்களோட ஆக்ஷன் இந்த இன்டர்ஃபேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிச்சா இல்லைன்றது உங்களுக்கு தெரியணும். ஃபீட்பேக் எந்த மாதிரிலாம் இருக்கலாம்னா, விஷுவல் கியூஸ், லைக் இப்போ நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு அனிமேஷன் வருதுல அந்த மாதிரி இருக்கலாம். ஆடிட்டரி கியூஸ், அலர்ட் சவுண்ட்ஸ் இல்லை எரர் சவுண்ட்ஸ்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி. ஆர் டெக்ஸ்ட் மெசேஜஸ், சக்ஸஸாக எரர் டெக்ஸ்ட் மெசேஜஸ். இதெல்லாம் யூசர் எந்த டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீட்பேக் இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் இன்னொருத்தர் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டைப்பிங்னு வருதுல்ல, இது ஒரு விதமான ஃபீட்பேக். அப்புறம் ஜிமெயிலில் ரெசிப்ட் இமெயிலை நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஆட்டோஃபில் சஜஷன் கொடுக்குதுல்ல, இதுவும் ஒரு விதமான ஃபீட்பேக். ஃபோர்த் ஒன், லேர்னபிலிட்டி. எவ்வளோ ஈஸி அண்ட் குயிக்காக யூசரால் இன்டர்ஃபேஸை கற்றுக்கிட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியுதுன்றது தான் லேர்னபிலிட்டி. எக்ஸாம்பிளுக்கு நெட்ஃப்ளிக்ஸே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது நெட்ஃப்ளிக்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருந்தது, எவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க நீங்கள் அதை. இப்போ கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் இல்லை சீரீஸை பார்க்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஃபார் லேர்னபிலிட்டி. ஃபிஃப்த் ஒன், விசிபிலிட்டி. ஒரு ஆப்போட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை விசுவலாகவும் அப்புறம் ஆக்சசபிளாகவும் வச்சுருக்கிறது தான் விசிபிலிட்டி பிரின்சிபல். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாட்ஸ்அப்பே எடுத்துக்கோங்களேன். நியூ மெசேஜ் வந்தாலும் இல்லை ஸ்டேட்டஸ் வந்தாலும் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்களே. அப்புறம் கூகுள் கேலண்டரில் கலர் கோட் யூஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் யூசருக்கு காட்டுவாங்களே, இதுதான் விசிபிலிட்டி. சிக்ஸ்த் ஒன், ஹையரார்கி. கிளியர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கான்டென்ட் ஹையரார்கி ஒரு இன்டர்ஃபேஸில் இருந்தால் தான் யூசரால் அவங்க டாஸ்கில் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களோட டிசிஷன் மேக்கிங்கை ஈஸி அண்ட் குவிக்காக எடுக்க முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமேசான். நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் ப்ராடக்ட் கேட்டகரி டாப்பில் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபீச்சர் டீல்ஸ் இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸ் வரும், இல்லை ப்ரீவியஸ்லி வாட்ச்ட் ப்ராடக்ட்ஸ்னு வரும். அதுக்கு கீழே இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ் வரும். பார்த்தீங்களா எப்படி ஒரு ப்ராடர் வே ஆஃப் கான்டென்ட்லேருந்து ஸ்பெசிஃபிக் கான்டென்ட் வரைக்கும் இந்த யூசரோட அட்டென்ஷனை கொண்டு வந்திருக்காங்கன்னு. இது ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹையரார்கி. செவன்த் ஒன், ஆக்சசிபிலிட்டி. ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளால் கூட இன்டர்ஃபேஸஸை எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸும் இல்லாமல் யூஸ் பண்ண முடியணும். இதுதான் ஆக்சசிபிலிட்டி. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா யூடியூப்பில் கேப்ஷன்ஸ், பிளேபேக் ஸ்பீட் அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளால் கூட யூஸ் பண்ணிக்க முடிகிற மாதிரி இருக்குது. இதை வந்து இன்க்ளூசிவாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எயித் ஒன், ஃப்ளெக்சிபிலிட்டி. யூசர் யூஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸ் அவங்களோட நீட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியணும். நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள். உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் ப்ரைவசி செட்டிங்ஸ், ஹோம் பேஜ், ப்ரிஃபரன்சஸ் அண்ட் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸையும் ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி பிரின்சிபல் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நைன்த் ஒன், எரர் ப்ரிவென்ஷன். யூசர் ஆக்சிடென்ட்டில் மெசேஜ் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸை ஆக்சிடென்ட்டில் டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய எரர்ஸை கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்புறம் சேஃப்கார்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணுறது தான் எரர் ப்ரிவென்ஷன் பிரின்சிபல். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஜிமெயிலில் நீங்கள் மெயில் சென்ட் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் அட்டாச்னு சொல்லியிருந்தீங்கன்னா அட்டாச் பண்ணாமல் நீங்கள் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அட்டாச்மெண்ட் இல்லாமல் சென்ட் பண்ணவான்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது ஒரு பெஸ்ட் எரர் ப்ரிவென்ஷன் எக்ஸாம்பிள்.
10th ஒன் யூசர் சென்டர் டிசைன். இந்த பிரின்சிபல் உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். யூசரோட நீட்ஸ், கோல்ஸ், ப்ரிஃபரன்சஸ்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சு டிசைன் பண்ணுறது தான் யூசர் சென்டர் டிசைன். கூகுள் மேப்ஸ் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு நீங்கள் டிரெக்ஷன்ஸ் போடும்போது உங்களுக்கு டோல் இல்லாத ரூட் வேணுமா இல்லை ஃபாஸ்டர் ரூட் வேணுமான்னு ஆப்ஷன் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய யூசர் சென்டர்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கூகுள் மேப்ஸில் இருக்குது. 11th ஒன் அஃபோர்டன்ஸ். டிசைன் எலமெண்ட்ஸ் விஷுவலி அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறது தான் அஃபோர்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப், எம்எக்ஸ்ஃபேர் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் கூட எடுத்துக்கோங்களேன். அதில் இந்த ட்ரையாங்குலர் பட்டன் இருக்குல்ல, அது என்ன சிக்னல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ்ட்டில் இருக்கிற வீடியோ ப்ளே ஆகும்னு சொல்லுது. அதே மாதிரி இந்த கூகுள் டிரைவில் இருக்கிற இந்த ப்ளஸ் ஃபேப் பட்டன் என்ன அஃபோர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணினா உங்களால் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்க முடியுன்றதை சொல்லுது. இதுதான் அஃபோர்டன்ஸ். 12th ஒன் ப்ரோக்ரெசிவ் டிஸ்க்ளோஷர். யூசருக்கு அட் ஒன்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ஒன்றா கொடுத்துருக்கூடாது. அப்படி கொடுத்தோன்னா யூசர் வந்து ஓவர்வெல்ம் ஆகிடுவாங்க. இன்ஸ்டெட் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு பேர் தான் ப்ரோக்ரெசிவ் டிஸ்க்ளோஷர். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு பேசிக் செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறமா தனியாக அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு பட்டன் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு பேர் தான் ப்ரோக்ரெசிவ் டிஸ்க்ளோஷர். 13th ஆஸ்தட்டிக் யூசபிலிட்டி எஃபெக்ட். ஒரு இன்டர்ஃபேஸ் டிசைன் பார்க்க சூப்பராக இருந்துச்சுன்னா யூசருக்கு அதை யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்னு நினச்சிப்பாங்க, ஆனால் அதை ட்ரஸ்ட்டும் பண்ணுவாங்க அவங்க. இந்த டிசைன் ப்ராடக்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை எஃபெக்ட் பண்ணாலும் சரி, யூசர்ஸ் வில் ஃபைண்ட் இட் ஈஸியர் டு யூஸ் இட். இதுக்கு மீடியம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். டைப்போகிராஃபி தான் அதோட ப்ரிடாமினன்ட் 80% அந்த ஸ்க்ரீன் ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதை சிம்பிளாக க்ளீனாக ஸ்பேஷியஸ் லேஅவுட் யூஸ் பண்ணியிருக்காங்களே. யூசர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் சிம்பிளி லவ் யூஸிங் இட். 14th எமோஷனல் டிசைன். எந்த ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது யூசருக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் தூண்டி விடுறதோ அந்த இன்டர்ஃபேஸ் கூட ஒரு எமோஷனல் கனெக்ட் கிரியேட் ஆகிடும். இதுதான் எமோஷனல் டிசைன். இன்ஸ்டாகிராம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுற ஒரு ஆப் தான். யூசருக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கிறதுனால தான் டைம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறதோடு தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட ஹை குவாலிட்டி வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் தான் இதோட எமோஷனல் கனெக்ட் உருவாகிறதுக்கான ஒரு ரீசன். 15th ஸ்கியோமார்ஃபிசம் வர்சஸ் ஃப்ளாட் டிசைன். ஒரு இன்டர்ஃபேஸ் அதோட கான்டென்ட் அண்ட் யூசரை பொறுத்து ரியலிசம் அண்ட் ஃப்ளாட் டிசைனை பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணுறது தான் இந்த பிரின்சிபல். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வாட்சோட ஸ்டார்டிங்லலாம் வாட்ச் ஃபேஸஸ்லாம் ஸ்கியோமார்ஃபிசம் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் ரியலிஸ்டிக் லுக்கிங் வாட்ச் ஃபேஸஸ், டெக்ஸ்சர்ஸ். பட் அப்டேட் பண்ண ஃப்ளாட் டிசைன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. 16th லாஸ்ட் ஒன் யூசர் கண்ட்ரோல். ஒரு ப்ராடக்ட்குள்ளே இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை யூசருக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் போது யூசருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் தரும். இதுதான் யூசர் கண்ட்ரோல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூகுள் மேப்ஸ். யூசர்ஸ்க்கு அவங்களோட நீட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரியான டிரெக்ஷன்ஸ், அதாவது ரூட்ஸ் அவங்களால செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த எல்லா பேசிக் ஒர்க் பிரின்சிபல்ஸுமே உங்கள் டிசைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் டிசைன்ஸ் வில் கெட் பெட்டர் டே பை டே ஆஸ் யூ ப்ராக்டிஸ். இந்த மாதிரி ஏதாச்சும் டிசைன் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் guys. கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ நான் போடுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Cheers, enjoy.